வணக்கம் நண்பா. நம்ம தளபதி விஜய் சினிமாவுக்கு வந்து இன்னையோட 33 ஆண்டுகள் நிறைவடையுது. 1992 சினிமாவுக்கு வந்த இவர் ஜனநாயகன் தான் என்னோட கடைசி படம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. நாளைய தீர்ப்பு முதல் ஜனநாயகன் வரை வாங்க பார்க்கலாம். இது உங்கள் ஜென்சி டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1992 தன்னுடைய அப்பா எஸ்ஏசி இயக்கத்தில் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறாரு. முதல் படமே ஒரு தோல்வி படமாக தான் அமையுது. அடுத்தது 1993 செந்தூர பாண்டி அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தில் தன்னோட நண்பர் எஸ்ஏசிக்காக விஜய்க்கு அண்ணனாக நடிச்சிருப்பார் நம்ம கேப்டன் விஜயகாந்த். இந்த படமும் ஒரு ஆவரேஜாக தான் போச்சு. திரும்பவும் எஸ்ஏசி இயக்கத்தில் 1994 ரசிகன் அப்படிங்கிற படத்தில் விஜய் நடிக்கிறாரு. அந்த படத்தின் மூலமாக தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு பண்ணுறாரு. திரும்ப 4வது முறையாக 1995 தேவா அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்குறாரு. அந்த படமும் ஒரு ஆவரேஜாக தான் போச்சு. அதே வருஷம் ராஜாவின் பார்வையிலே அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படத்தில் தான் தளபதி சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதுவே அவங்க சேர்ந்து நடித்த கடைசி படம். எதிர்பாராதமாக அதுவும் ஒரு தோல்வி படமாகவே அமையுது. அதே வருடத்தில் மீண்டும் எஸ்ஏசி விஜய் கூட்டணி விஷ்ணுங்கிற படத்தில் நடிக்கிறாரு. அதுவும் ஒரு தோல்வி படமாகவே அமையுது. இதனைத் தொடர்ந்து 1995 சந்திரலேகா அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறாரு. அதுவும் ஒரு தோல்வி படமாகவே அமையுது. தன்னுடைய 8வது படமான கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தான் அவருடைய ஃபஸ்ட்டு பொங்கல் ரிலீஸ் படம். 1996 வெளிவந்த பூவே உனக்காக தான் விஜயோட ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அதனைத் தொடர்ந்து அதே ஆண்டு வசந்தவாசல், மாண்புமிகு மாணவன், செல்வா என தொடர் தோல்வி படங்கள் கொடுக்குறாரு. அடுத்த படம் காலமெல்லாம் காத்திருப்பேன் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் உருவானாலும் அதுவும் தோல்வி படமாகவே அமையுது. கடைசியாக தொடர் தோல்விகளுக்கு அப்புறம் 1997 லவ் டுடே படம் மூலமாக கம்பேக் கொடுக்குறாரு தளபதி விஜய். அதே ஆண்டு வெளிவந்த ஒன்ஸ் மோர் படத்தில் நம்ம தளபதி விஜய் கூட நடிகர் திலகம் சிவாஜி அவர்களும் நடிச்சிருப்பாங்க. இது ஒரு வெற்றி படம். அதே ஆண்டு வெளிவந்த நேருக்கு நேர் படத்தில் நம்ம தளபதி விஜய் சூர்யா கூட சேர்ந்து நடிச்சிருப்பாரு. அதுதான் சூர்யா அறிமுகமான படம். அதே ஆண்டு இறுதியில் காதலுக்கு மரியாதை படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி படமாச்சு. இந்த வெற்றியை தொடர்ந்து 1998 நினைத்தேன் வந்தாய் அப்படிங்கிற படத்தில் நடித்தார். அது ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி. அந்த படம் எல்லாம் உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் ரம்பா தேவயானிலாம் நடிச்சிருப்பாங்க. இதுவும் ஒரு வெற்றி படம் தான். அதை தொடர்ந்து 1998 வந்த பிரியமுடன் படம் தான் தளபதியை ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ஷேடில் காமிச்ச படம். இத்தனை நாளாக சாக்லேட் பாயாக இருந்த விஜய் ஒரு வில்லன் ரேஞ்சில் காட்டப்படுறாரு. இது ஒரு ஆவரேஜ் வெற்றி படமாக இருந்தாலும் இதனை தொடர்ந்து வந்த நிலவே வா படம் தளபதி விஜய்க்கு இன்னொரு தோல்வியாக அமையுது. ஆனால் 1999 வந்த துல்லாத மனமும் துள்ளும் இன்னொரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டராக அமையுது நம்ம தளபதிக்கு. இந்த படத்தில் இருந்து சாக்லேட் பாயாக இருந்த நம்ம தளபதி ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக மாறுறாரு. அதனைத் தொடர்ந்து அதே வருடத்தில் என்றென்றும் காதல், நெஞ்சினிலே, மின்சார கண்ணா போன்ற தொடர் தோல்வியை சந்திக்கிறாரு தளபதி விஜய். அடுத்த ஆண்டு தொடக்கத்திலேயே வந்த கண்ணுக்குள் நிலவு எதிர்பாராத வெற்றியை தரலனாலும் அடுத்த படமான குஷி ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆகுது. இந்த படத்துல இருந்து யூத்து மத்தியில் பயங்கர பாப்புலர் ஆகுறாரு நம்ம தளபதி விஜய். அதே வருடம் பிரியமானவளே படத்தில் 3வது முறையாக சிம்ரன் கூட சேர்ந்து நடிக்கிறாரு. அப்போதைக்கு இவங்களை மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பேர் அப்படின்னு சொன்னாங்க. இதனை தொடர்ந்து 2001 ஃப்ரெண்ட்ஸ் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ பெரிய வெற்றி படம் அப்படின்னு. இந்த பிளாக் பஸ்டர் படத்துக்கு அப்புறம் அதே வருஷத்துலேயே பத்ரி படமும் ரிலீஸ் ஆகுது. அதுவும் ஒரு சூப்பர் ஹிட் ஆகுது. இந்த படம் ஒரு தெலுங்கு ரீமேக்கு. அதே வருஷத்தில் ஷாஜகான் மூலமாக தன்னுடைய 5வது தொடர் வெற்றியை பதிவு பண்ணுறாரு. அடுத்த வருஷம் தமிழன் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் தான் பிரியங்கா சோப்ராவுக்கு முதல் படம். ஆனால் இது ஒரு ஆவரேஜான படம் தான். ஆனால் அதே வருஷம் வந்த யூத் படம் வெற்றி படமாக மாறுது. அதே ஆண்டு வெளிவந்த பகவதி படம் ஒரு தோல்வி படமாக இருந்தாலும் அந்த படத்துல இருந்து கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறாரு விஜய். 2003 வசீகரா படம் மூலமாக மீண்டும் ரொமான்டிக் ஹீரோவாக நடிக்கிறாரு விஜய். ஆனால் அது ஒரு எதிர்பாராத தோல்வி படமாக அமையுது. அதே வருஷத்தில் புதிய கீதை ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் டைரக்டர். ஆனால் அதுவும் விஜய்க்கு தோல்வி படமாகவே அமையுது. ஆனால் அதே வருஷத்தில் திருமலை படம் மூலமாக திரும்ப கம்பேக் கொடுக்குறாரு விஜய். இந்த படம் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டராக அமையுது. இந்த படத்தில் இருந்து ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறாரு விஜய். அடுத்து 2004 வெளிவந்த உதயா ஒரு தோல்வி படமாகவே அமைஞ்சுது. ஆனால் அதே வருடத்தில் வந்த கில்லி பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டராக அமைஞ்சுது. விஜயோட ஃபஸ்ட்டு 50 கோடி திரைப்படமே அதுதான். அதனை தொடர்ந்து வந்த மதுரை ஒரு தோல்வி படமாக அமைஞ்சது. இப்படி வெற்றி தோல்வின்னு வந்துட்டு இருந்த விஜய்
2005 திருப்பாச்சிங்கிற படத்தில் நடிக்கிறாரு. இந்த படம் பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டராக அமையுது. அதே வருஷம் தன்னுடைய அப்பாவோட இயக்கத்தில் வந்த சுக்ரன்கிற படத்தில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணுறாரு தளபதி விஜய். அதே வருஷத்தில் வந்த சச்சின் படம் சந்திரமுகி கூட ரிலீஸ் ஆனதுனால எதிர்பார்த்த வசூல் பண்ண முடியல. 2005 இறுதியில் விஜய் பேரரசு கூட்டணியில் சிவகாசி படம் வெளியாகுது. அந்த படமும் ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமையுது. அதனைத் தொடர்ந்து 2006 வெளிவந்த ஆதி படம் ஒரு டிசாஸ்டர் படமாக அமையுது. 45வது படமான போக்கிரி 2007 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் படமாக அமையுது. அந்த படம் தான் விஜய்க்கு ஃபர்ஸ்ட் 75 crore படமாக அமையுது. அதே ஆண்டு அழகிய தமிழ் மன்னன்கிற படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தில் விஜய் டூயல் ரோல் பண்ணியிருப்பாரு. ஆனால் இந்த படம் ஒரு தோல்வி படமாக தான் அமையுது. அதனை தொடர்ந்து வந்த குருவி, வில்லு 2 படமுமே ஒரு தோல்வி படமாகவே அமையுது. ஆனால் 2009 வெளிவந்த வேட்டைக்காரன் தொடர் தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருந்த விஜய்க்கு ஒரு சின்ன வெற்றி கிடைக்குது. தன்னுடைய 50வது படமான சுறா ஒரு பெரிய தோல்வி படமாக அமையுது. 3-4 வருஷமாக தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு இருந்த விஜய் 2011 வந்த காவலன் படம் மூலமாக கம்பேக் கொடுக்குறாரு. அதே ஆண்டு வெளிவந்த வேலாயுதம் ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமையுது. இந்த படம் மூலமாக ஒரு டாப் கோலிவுட் டாக்டராக மாறுறாரு விஜய். இனி நடித்தா பெரிய டைரக்டர்ஸ் படத்தில் மட்டுமே நடிக்கணும் அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு விஜய். அப்படி 2012 வெளிவந்த படம் தான் நண்பன். 3 Idiotsங்கிற படத்தை ஹிந்தி ரீமேக் பண்ண படம் தான் இது. விஜய் சங்கர் காம்பினேஷனில் பெரிய ஹிட்டான படம் இது. அதே வருஷம் தீபாவளிக்கு வந்த துப்பாக்கி ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் படமாகவும் விஜயோட முதல் 100 கோடி திரைப்படமாகவும் அமையுது. அடுத்த ஆண்டு வெளிவந்த தலைவா படம் பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் வெளியாகுது. அந்த சர்ச்சைகளாலேயே அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியல. 2014 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஜில்லா படம் தல அஜித் படத்தோட கிளாஷ் ஆகியிருந்தாலும் ஒரு சூப்பர் ஹிட் படமாகவே அமையுது. 2014 விஜய் AR முருகதாஸ் கூட்டணியில் கத்தி படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. அனைவரோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செஞ்சு ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் படமாக ஆகுது. அந்த வெற்றியை தொடர்ந்து புலிங்கிற படத்து மூலமாக ஒரு தோல்வியை தழுவுறாரு விஜய். புலி படத்தோட ட்ரெய்லரை பார்த்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் தந்துச்சு புலி படம். ஆனால் அடுத்த வருஷம் 2016 விஜயோட ஃபேன் பாயான அட்லி ராஜாராணி படத்தோட வெற்றியை தொடர்ந்து தெரிங்கிற ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டரை விஜய் கொடுக்குறாரு. அதுதான் விஜயோட முதல் 180 கோடி திரைப்படமாக அமையுது. ஆனால் அந்த படத்தை தொடர்ந்து 2017 வந்த பைரவா ஒரு தோல்வியை தான் தழுவுது. அதே ஆண்டு மீண்டும் மெர்சல்ங்கிற படம் மூலமாக விஜய் அட்லி காம்போ திரும்பவும் இணைகிறாங்க. அந்த படமும் ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆகுது. விஜயோட ஃபர்ஸ்ட் 250 கோடி திரைப்படமாக அந்த படம் அமையுது. 2018 சர்க்காருங்கிற படம் மூலமாக AR முருகதாஸ் விஜய் கூட்டணி 3வது முனையாக இணைகிறாங்க. அந்த படத்துக்கும் பல்வேறு சர்ச்சைகள் கிளம்புது. குறிப்பாக அன்னைக்கு ஆட்சியில் இருந்த கவர்மெண்ட் மூலமாக பல்வேறு சர்ச்சைகள் கிளம்புது. இருந்தும் அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவே அமையுது விஜய்க்கு. 2019 விஜய் அட்லி கூட்டணியில் வந்த பிகில் படம் விஜய்க்கு முதல் 300 கோடி படமாக அமைஞ்சு ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் அமையுது. அதனை தொடர்ந்து இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பிக்கெஸ்ட் டைரக்டராக இருக்க லோகேஷ் கனகராஜும் விஜயும் சேர்ந்து மாஸ்டர் படத்தில் இணைகிறாங்க. அந்த படம் 2020 ஏப்ரலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்தது. ஆனால் COVID-19 பிரச்சனை இருந்ததால் அது 2021 வெளியாகி அதுவும் ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டராக அமைஞ்சது. அதனை தொடர்ந்து 2022 வெற்றி பட இயக்குனரான நெல்சன் கூட கை கோர்க்கிறார் விஜய். அந்த படமும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த படம் விஜய் ரசிகர்களையே பூர்த்தி செய்யாததால் அது ஒரு தோல்வி படமாகவே அமைஞ்சது. அதனை தொடர்ந்து 2023 வெளியான வாரிசு படம் தல அஜித்தோட துணிவு படத்தோட கிளாஷ் ஆச்சு. இருந்தாலும் அந்த படம் விஜய்க்கு 2வது 300 கோடி திரைப்படமாக அமைஞ்சது. அதே ஆண்டு இறுதியில் வந்த லியோ படம் இந்தியா முழுக்கவே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்துச்சு. ஏன்னா விக்ரம்ங்கிற ஒரு பேன் இண்டியன் ஹிட்டை கொடுத்துட்டு வராரு லோகேஷ் கனகராஜ். விஜய் லோகேஷ் கனகராஜ் இணையும் போது அந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்புது. ஆனால் அந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் பெரிய சொதப்பல் அப்படின்னு லோகேஷ் கனகராஜே ஒத்துக்கிட்டாரு. அப்படி இருந்ததால அந்த படம் தமிழ் சினிமாவோட கனவான 1000 கோடியை மிஸ் பண்ணுச்சு. இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை ஏற்படுத்துச்சு. அதனை தொடர்ந்து கோட் திரைப்படம் ஒரு கலைவரையான விமர்சனத்தை பெற்றிருந்தாலும் அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசிங் ஆஃப் த தமிழ் சினிமா அப்படின்னு சொல்ற மூவியா இருந்துச்சு. தற்பொழுது வர 2026 பொங்கலுக்கு விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா அவர் சினிமாவை விட்டு அரசியல்ங்கிற பாதைக்கு போயிட்டாரு. ஜனநாயகன் தான் என்னுடைய கடைசி படம் அப்படிங்கிறதே அறிவிச்சிட்டாரு. தன்னுடைய 33 ஆண்டு திரை வாழ்க்கையில அவர் பல்வேறு வெற்றி தோல்வியை சந்திச்சிருந்தாலும் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட உச்சத்துல இருக்காரு. அவரு அரசியலுக்கே போனாலும் அவர் படம் நடிக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் மக்களே வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.